அல்லேலூயா, அல்லேலூயா. ஒன்றும் சத்தமே இல்லையே. இப்போதான் கண்ணீரின் பள்ளத்தில் நிற்க சொன்னார், அதுக்கிடையில் அலையிலே சொன்னார். இப்படி பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் நேரடியாக தேவ செய்திக்கு போவோம். அதன் பின்பு மற்ற காரியங்கள். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம். எல்லாரும் எடுங்கள். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 9, 10 வசனத்தை நாம் வாசிக்கலாம். யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கலும் கனம் பெற்றவனாயிருந்தான். அவன் தாய் நான் துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டான். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். அல்லேலூயா. அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். நம்முடைய தேவன் நமக்கு கொடுக்கிற தேவன், ஜெபத்திற்கு பதில் தருகிற தேவன் நம்முடைய ஆண்டவர். ஆமென். அல்லேலூயா. இந்த நாளிலே செய்தியின் தலைப்பு துக்கப்படுத்தாதீர். செய்தியின் தலைப்பு துக்கப்படுத்தாதீர். இங்கே நாம் வாசிக்கும்போது யாபேசுடைய அந்த நிலை, ஆரம்பகால நிலை என்ன என்றால், தாய் அவனை துக்கத்தோடு பெற்றாள். தாய் அவனை எப்படி பெற்றாள்? துக்கத்தோடு அவனை பெற்றாள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அதாவது யாபேஸ் என்று சொன்னால் அர்த்தம் துக்கம் உண்டாக்குகிறவன், அல்லாவிட்டால் வேதனையை உண்டாக்குகிறவன். யாபேஸ் என்று சொன்னால் துக்கம் உண்டாக்குறவன், அல்லாவிட்டால் வேதனை உண்டாக்குறவன் என்று அர்த்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவன் தாய் இவனை துக்கத்துடன் பெற்றபடியினால் யாபேஸ் என்று பெயரிட்டாள் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அதுபோல நாம் பல இடங்களிலே நாம் பார்க்க முடியும். குழந்தை பிறக்கும்போது அந்த குழந்தைக்கு ஒரு பேரிட்டு, அது ஆபிரகாம், அந்த யாக்கோபுடைய பிள்ளைகளுடைய காரியங்களை எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, இதனால நான் அந்த குழந்தை இந்த பேரை போட்டேன் அப்படியெல்லாம் நம்ம என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். சரி, இங்கே இவள் துக்கத்தோடு அந்த அவள் பெற்றதினாலே யாபேஸ் என்று பெயரிட்டாள் என்று சொல்லப்பட்டிருக்கு. நீங்க பார்த்தீங்கன்னா இவனுடைய ஆரம்பகாலம் துக்கமாயிருந்தாலும் பிற்காலத்தை நீங்க பார்த்தீங்கன்னா அவன் தன்னுடைய சகோதரர்கள் எல்லாரிலும் கனம் பெற்றவனாக இருந்தான். எப்படி இருந்தான்? கனம் பெற்றவனாக இருந்தான். இந்த செய்தியை கொஞ்சம் நீங்க கவனமாக கேட்கணும். அவன் கனம் பெற்றவனாக இருந்தான். அதாவது இவன் பிறந்தபோது தாக்கி துக்கம், வேதனை இருந்தது. அது இவன் வளர 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 அந்த தாயின் துக்கம், வேதனை நினைத்தது மாறினது. ஆமென், ஆமென். ஆரம்பகாலம் யாபேஸ் தன்னுடைய தாய்க்கு ஒரு வேதனையை கொடுக்கிற ஒரு மகனாக இருந்தான். ஆனால் பிற்காலத்திலே யாபேசின் மூலமாய் அந்த தாய் சந்தோஷப்படுகிற அளவுக்கு யாபேஸ் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டான். அன்பானவர்களே, இவன் வளர வளர இவன் வேண்டிக் கொண்டதை, இவன் எவைகளெல்லாம் தேவனிடத்தில் வேண்டிக் கொண்டானோ அவைகளை தேவன் அவனுக்கு கொடுத்தார். இவன் என்ன வேண்டிக் கொண்டான்? இஸ்ரவேலின் தேவனை நோக்கி தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என்னை நீர் ஆசீர்வதியும், என் எல்லையை பெரிதாக்கி, என்னுடைய எல்லையை, இப்பதான் ஒரு சிறிய எல்லைக்குள்ளே இருக்கிறேன்,
எல்லையை கொஞ்சம் பெரிதாக்கும். உமது கரம் என்னோடு இருந்து எப்படி? உமது கரம் உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாமல் அதற்கு என்னை விலக்கி காத்துக்கொள்ளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். அப்போ இவன் தன்னுடைய எதிர்காலத்திற்காக, ஆசீர்வாதத்திற்காக இவன் வேண்டிக் கொள்ளுகிறான். இவனுடைய திருப்பருவத்தை நீங்கள் பார்க்கும்போது எல்லாரும் இவனை ஏதாவது குறை சொல்லலாம், குற்றம் சொல்லலாம். இவன் பிறந்த பிறகு தான் தாய்க்கு ரொம்ப சங்கடம் வந்துச்சு, இல்லை இவன் பிறந்த பிறகு தான் குடும்பத்தில் பிரச்சனை வந்துச்சு, இவன் பிறந்த பிறகு தான் குடும்பத்தில் பிரச்சனை, கஷ்டம், வறுமை, கடன், அங்கே மரணம் வந்துச்சுன்றெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இவனுடைய வாழ்க்கை போக போக இவனுடைய ஜபத்தினாலே, யாருடைய ஜபத்தினாலே? யாபேசுடைய ஜபத்தினாலே அவன் ஒரு உயர்வான, ஒரு மேன்மையான வாழ்வை அவன் கண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, அதாவது இவன் ஆரம்பகாலம் தன் தாயை துக்கப்படுத்தினான். ஆனால் போக போக தாயை சந்தோஷப்படுத்துகிறவனாக அவன் மாறிவிட்டான். தாயை சந்தோஷப்படுத்துகிறவன் தான் தேவனை சந்தோஷப்படுத்த முடியும். ஆமென். நல்ல கவனிங்க. தான் கண்ணால கண்ட தாயை எவன் சந்தோஷப்படுத்துகிறானோ, தான் கண்ணால் காண்கிற தகப்பனை எவன் சந்தோஷப்படுத்துகிறானோ அவன்தான் தேவனை சந்தோஷப்படுத்த முடியும். அல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்க. தாயை துக்கப்படுத்தி விட்டு, தாயை பட்டினி போட்டு விட்டு, தாய்க்கு தகப்பன் ஒழுங்காய் வஸ்திரம் வாங்கி கொடுக்காம, தாய் தந்தையரை கவனிக்காம ஒருவன் ஆண்டவருக்காக எதை செய்தாலும் ஆண்டவர் தான் அங்கீகரிக்க மாட்டார். அதை முதல்ல நீங்க யோசிக்கணும். ஆண்டவரை சந்தோஷப்பட மாட்டார். என்ன செய்ய மாட்டாரு? சந்தோஷப்பட மாட்டார். அப்போ அதான் சொன்னார், தான் கண்ட சகோதரத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? 10 மாதம் சுமந்து பெற்ற தாயை அன்பு கூறாதவன், தாயை போஷிக்காதவன், தாய்க்கு துணிமணி எடுத்து கொடுக்காதவன், தாயை சந்தோஷப்படுத்தாதவன் எப்படி அவன் தேவனை சந்தோஷப்படுத்த முடியும்? அவன் கொடுக்கிற காணிக்கை தேவன் அங்கீகரிப்பாரா? யோசித்து பாருங்க. அல்லேலூயா. எவன் தேவனையும் பெற்றோரையும் சகோதரர்களையும் சந்தோஷப்படுத்துகிறானோ அவனே தேவனை சந்தோஷப்படுத்துவான். தான் கண்ணில் கண்ட, தான் பெற்றெடுத்த பெற்றோர், உடன் பிறந்தவர்கள், சகோதரர்கள், சகோதரிகள், அவர்களிடத்தில் ஒருவன் அன்பு கூறாமல், நான் தேவனை அன்பு கூறுகிறேன், அவரை சந்தோஷப்படுத்துகிறேன் என்று சொல்லுவோமானால் அது தேவன் அதை அங்கீகரிக்க மாட்டார். அல்லேலூயா. அதாவது சிலர் தாய் தகப்பனை அவங்க சாகிறது வரை துன்புறுத்துவாங்க, சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க. எனக்கு தெரியும், ஒரு பையன் பால் வித்துட்டு இருந்தான், பால் கொண்டு விற்பான், பால் வித்துருப்பான். அப்போ அவங்க அப்பா வயசானவர், அம்மா வயசானவங்க. ஏய் கொஞ்சம் போல பால் கொடுடா டீக்குன்னு கேட்பாங்க. எப்படி? கொஞ்சம் போ பால் கொடுடா டீக்குன்னு கேட்பாங்க. கெட்ட வார்த்தை பேசுவான். சொல்லுவான், நான் கீழே ஊற்றினாலே தவிர உனக்கு என்ன செய்ய மாட்டேன், தரமாட்டேன்னு சொல்லுவான். வேணுமா நான் கீழே கொண்டு ஊற்றுவேன், ஆனால் யாரும் தரமாட்டேன், உனக்கு தான் தரமாட்டேன்னு சொல்லுவான். ஆனால் அவங்க அப்பா இறந்துட்டார். இறந்த பிறகு போய் பார்த்தீங்கன்னா குடங்கணக்கில் பாலை கொண்டு போய் கல்லறையில் கொட்டுறான். உண்மை, நான் பார்த்த கதை, பார்த்த சம்பவம். கொட்டு கல்லறையில் கொட்டுறான். ஏங்கடான்னு கேட்டேன். ஜீவனோட இருக்கச்சில கொடுக்க முடியல, இப்போவாவது கொடுக்குறேன், ஊத்துடா மண்ணு நல்லா குடிக்கட்டுன்னு. ஊத்து, மண்ணு நல்லா குடிக்கட்டு. அல்லேலூயா. அதாவது ஒரு தாயோ தகப்பனை இருக்கும்போது அதோடைய அருமை யாருக்கு என்ன செய்யாது, தெரியாது. அது போன பிறகு தான் தெரியும்.
போன பிறகு நான் அப்படி பண்ணேன் இப்படி பண்ணேன்னு எல்லாம் சொன்னால் ஒன்றும் வேலைக்கு ஆகாது. இந்த யாபேசின் ஆரம்ப காலம் தாயை துக்கப்படுத்துகிற ஒரு மகனாக இருந்தான். அதனால தான் யாபேசுன்றே அவங்க அம்மா பேரை போட்டு விட்டுட்டாங்க. ஆனால் வளர 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 அவன் தேவனை சந்தோஷப்படுத்துகிறவனாய் மாறினான், தாயை சந்தோஷப்படுத்துகிறவனாய் மாறினான். அப்போ எவன் ஒருவன் பெற்றோரை சந்தோஷப்படுத்தி உடன் பிறந்தவர்களை சந்தோஷப்படுத்தி தேவனை சந்தோஷப்படுத்துகிறானோ அவன் வேண்டிக் கொள்ளுகிறதே தேவன் அவனுக்கு கொடுப்பார். அல்லேலூயா. அவன் வேண்டிக் கொண்டதை, ஆமா. இப்போ யாபேசுக்கு முடிவில் அந்த 10வது வசனம் கடைசியை படிங்க. அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். தேவன் அவனுக்கு அருளினார். ஆமென். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அவனுக்கு அருளினார். அப்போ தேவன் நம்மை ஆசீர்வதித்து நம்முடைய எல்லையை பெருகச் செய்யும் போது நம்மை தேடி புகழ்ச்சி வரும், மேன்மை வரும், ஆசீர்வாதங்கள் வரும், உயர்வு வரும். ஒரு மனிதன் அவன் ஆரம்பம் எப்படி இருக்கலாம், வளர 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 ஆண்டவருடைய கிருபையினாலே தயவினாலே அவன் உயர்த்தப்படும் போது, மேன்மைப்படுத்தப்படும் போது புகழ்ச்சியும் இகழ்ச்சி கூட சேர்ந்து வரும், எல்லாமே அவனுக்கு வரும். நல்ல கவனிங்க. இன்றைக்கு அநேகர் உயர்ந்து வரும்போது பழசை என்ன செய்வாங்க, மறந்துடுவாங்க. மேன்மை வரும்போது, புகழ்ச்சி வரும்போது, தன் விரும்பினதெல்லாம் கிடைக்கும் போது அவங்க பெற்றோரையும் தூக்கி தூர தெரிஞ்சிருவாங்க. சிலரை பார்க்கலாம், புருஷனையும் தூக்கி எறிஞ்சிருவாங்க, மனைவியும் தூக்கி எறிஞ்சிருவாங்க, பிள்ளைகளையும் எறிஞ்சிருவாங்க. சொல்லுவாங்களே ஒரு பழமொழி, அரசனை நம்பி, அது பழமொழி தப்புங்க, அப்படி இல்லை. பழமொழி உங்களுக்கு தெரியுமா? அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதை தெரியாது. நான் சொல்றேன் கேளுங்க. ஒருத்தி குழந்தை வரத்துக்காக அரச மரத்தை சுத்தினாலாம். எதை சுத்தினாலாம்? அரச மரத்தை சுத்தினாலாம். புருஷனை விட்டுட்டான். இப்போ குழந்தை பிறகுன்னா யார் வேணும்? யார் வேணும்? என்னங்க நீங்க எல்லாம் ஒன்றும் தெரியாத மாதிரி அப்பாவி மாதிரி சும்மா இருக்கிறீங்க. குழந்தை வேணும்னா யார் வேணும்? புருஷன் வேணும். இவன் அரச மரத்தை சுத்தி 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 புருஷனை விட்டுட்டான், மறந்துட்டான். அதை சொல்லி தான் கடைசியில் பழமொழி இப்படி மாறிச்சு. அரசனை நம்பி புருஷனை கைவிட்டான்னு பழமொழி மாறி. புரியுது உங்களுக்கு? சரி, அவ எப்படியும் கைவிடட்டு, நீங்க கைவிடாதுங்க, அது போதும். இப்போ நமக்கு புகழ்ச்சியும் மேன்மையும் வரும்போது எந்த இடத்திலிருந்து நாம் வந்தோம் என்பதை மறந்து விடுகிறோம். வேதம் சொல்லுகிறது, இன்ன இடத்திலிருந்து விழுந்தாய் என்பதை நினைவுகூர சொல்றாரு. அதுபோல இன்ன இடத்துல நீ வளர்ந்தாய் என்பதை என்ன செய்யணும்? நினைவு கூறணும். நீ இன்ன இடத்துல விழுந்தாய் என்பதை நினைச்சுக்க. எதுல விழுந்த, ஏன் விழுந்த, எப்படி விழுந்தேன்னு நினைச்சுக்க. நமக்கு இப்போ ஒரு போயிட்டு இருக்கிறோம், ஒரு நாள் ஒரு இடத்துல ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, மறுபடியும் அந்த இடத்துல போனால் நமக்கு எது ஞாபகம் வரும்? அது ஞாபகம் வரும், நம்ம மறக்க மாட்டோம். அதுபோல நமக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட இடத்தை என்ன செய்யணும்? ஞாபகம் வச்சிருக்கணும். ஆசீர்வாதத்துக்கு காரணம் யாருன்னு ஞாபகம் வச்சிருக்கணும். எனக்கு ஆசீர்வாதத்துக்கு காரணம் யாரு? இந்த நிலைக்கு நான் இருப்பதற்கு காரணம் யாரு? எனக்காக யார் ஜெபிச்சாங்க, யார் உபவாசித்தாங்க, யார் எனக்காக பாடுபட்டாங்க, எங்கள் அம்மா அப்பா எவ்வளோ பட்டாங்க, ஊழியக்காரர் எவ்வளோ பாடுபட்டாரு, எவ்வளோ கஷ்டப்பட்டாரு, இன்னும் இந்த நிலைமைக்கு இருக்க யார் காரணம் என்று நீங்கள் நினைக்கணும். சிலர் பேரும் புகழ்ச்சியும் வந்தோன்னா அதெல்லாம் மறந்துடுவாங்க. ஆனால் நமக்கு பழைய ஏற்பாடில் ஒரு நல்ல ஆலோசனை மோசே மூலமாய் கொடுக்கப்படுது. லேவியராகவும் 19ஆம் அதிகாரம், லேவியராகவும் 19ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை வாசிங்க. நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்து, நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்து முதிர் வயதுள்ளவன் முகத்தை கனம் பண்ணி, முதிர் வயதுள்ளவனின் முகத்தை கனம் பண்ணி உன் தேவனுக்கு பயப்படுவாயாக, உன் தேவனுக்கு பயப்படுவாயாக. தேவனுக்கு பயப்படுகிற பயம் என்னன்னு கேட்டா,
நரைத்தவனுக்கு முன்பாக எழும்பி ஆமா, அதாவது நரைத்தவனுக்கு முன்பாக எழும்பி அவனை என்ன செய்யணும்? கனம் பண்ணணும். எல்லாம் கவனிங்க. அங்கதான் உனக்கு ஆசீர்வாதம், அங்கதான் மேன்மை. முதியோரை கனம் பண்ணணும். முதியோரை என்ன செய்யணும்? கனம் பண்ணணும். அவளுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்கணும். அவங்கள இஷ்டத்துக்கு நீ உனக்கு மைக்கு கிடைக்குன்னு இஷ்டத்துக்கு பேசக்கூடாது. ஒரு ஊழியக்காரனை தெரியும்ல, முதிர்ந்த ஊழியக்காரன் எல்லாம் திட்ட ஆரம்பிச்சான். இவனுக்கு பாட்டுக்கு கிருபை இருக்கு, பிரசங்கத்துக்கு கிருபை இருக்கு, ஆயிரக்கணக்கான மக்கள் கூடுறாங்க, பணம் கொட்டோன்னு கொட்டுது, தலகால் புரியல, ஆட ஆரம்பிச்சான், டான்ஸ் ஆட ஆரம்பிச்சான், சினிமா பாட்டு பாட ஆரம்பிச்சான் மேடையில். மற்ற முதிர்ந்த ஊழியக்காரங்களில் அற்பமா பேச ஆரம்பிச்சான், நொன்னா கொள்ளான்னு எல்லாம் ஆரம்பிச்சான். கடைசியில் என்னாச்சு? இப்ப என்னாச்சு சொல்லுங்களேன்? இப்ப என்னாச்சு? ஆமா, ஜேஏ சொல்லுங்க. ஆமா, அதாவது அதுக்கு மேல எனக்கு தெரியாது. அதாவது நீங்க யாரானாலும் சரிதான். கடந்த நாள் ஒரு தம்பி எனக்கு ஃபோன் பண்ணி, நான் பாஸ்டர்மோட ப்ரேயர் மீட்டிங் வந்தேன், எனக்கு நீங்கள் ஜெபம் தரல, என்னை நீ மதிப்பாங்களா? எனக்கு கூட அங்கே எத்தனை பேர் இருந்தாங்க, அவங்கள சிலர் பேரஸ் அவங்கெல்லாம் இருந்தாங்க, அவங்கெல்லாம் என்ன நினைப்பாங்க அப்படின்னு கோபத்தை எல்லாம் கொட்டுறான். ஆச்சரியமா இருந்து இவனா பேசுறான், இவனா போய் பேசுறான் என்ன அப்படின்னு நான் யோசித்தேன். நான் சொல்றேன், எனக்கு அந்த நிலைமை கொஞ்சம் நீ புரிஞ்சுக்காப்பான்னு சொல்றேன். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. கடைசியில் தான் நான் அவன் பேச காரணம் என்னன்னு கேட்டா, அவனுக்கு வசதி, அவனுக்கு பேரு, அவனுக்கு புகழ். இதுதான் அவனுக்கு வசதி, அவனுக்கு பேர், அவனுக்கு புகழ். இதான் பேச வச்சது. ஆனா எனக்கு நான் நிம்மதி இழந்துட்டேன். இந்த பையன் போய் என்ன எப்படி பேசிட்டான். நான் நடத்தவே இல்லை, அமல்ராஜ் தான் நடத்தினார். அவரோட சொன்ன பிரதர் சீக்கிரம் முடிக்கணும், நீங்க ஆளுகளுக்கு பார்த்து எடுத்து செய்யுங்கன்னு சொல்லிட்டு நான் அவரை பொறுப்பை விட்டுட்டேன். அவர்கிட்ட அவர் கேட்டா ஒரு நிமிஷம் ஜெபிக்க இடம் கொடுக்க போறாரு. அதே நேரத்தில் பாஸ்டர்மோட டெத்துக்கு 20 நிமிஷத்துக்கு மேலே பேசி இருக்கிறான், ஜெபம் பண்ணி இருக்கிறான். அதுக்கப்புறம் தான் நான் டிவியில் போட்டு பார்த்தேன். பார்த்தா பேசியிருக்கு. நான் ஏன் இதை சொல்றேன், நான் தம்பியை குற்றம் நான் சொல்லலை, அவனு ஆதங்கம். ஒருவேளை அவனுடைய ஆசை இருக்கலாம், பாஸ்டர்மாவுக்காக போய் ஒரு ஜெபம் பண்ணணுமே, அது வாய்ப்பு கிடைக்காத போச்சுன்னு இருக்கலாம். அதில் நான் குறை சொல்லலை. ஆனால் பேசுகிற தொனி தான் இருக்கு. போடா வைடா போனேன்னு சொல்லலாம், எப்படி வைடா போனேன்னு சொல்லலாம். நான் அதை சொல்ல விரும்பல. மன தாழ்மையா, அப்பா சாரி மன்னிச்சுக்கப்பா அப்படின்னு நான் சொல்லி நான் விட்டுட்டேன். நல்லா கவனிங்க, இதெல்லாம் ரொம்ப நாள் நிற்க முடியாது. எனக்கு பணம் இருக்கு, எனக்கு ஆணவம் இருக்கு, எனக்கு பேச தெரியும். நான் இப்போ அல்லேலியா சொன்னேன், 2 பேர் அல்லேலியா சொல்லுவாங்கன்னா, நானும் அல்லேலியா சொல்லுவேன், பக்கத்தில் இருக்க மாட்டான். இப்போ நம்ம மேப்படிக்கு எத்தனை பேர் போய் இருக்கிறான், உட்கார்ந்து இருக்கிறான் சொல்லுங்க நீங்க. இப்போ மேப்படி ஒருத்தன் ஜெயிலில் கிடக்கிறானே, எத்தனை பேர் போய் உட்கார்ந்து இருக்கிறாங்க அங்கே சப் ஜெயிலில்? யாராவது இருக்கிறாங்களா? ஒருத்தரும் போக மாட்டான். போனா இவனும் உள்ள, நீ இதில் பங்குன்னுடா, உள்ள உட்காரணுவான். அதனால மேன்மை வரும்போது, உயர்வு வரும்போது முதியோர் என்ன செய்யணும்? கனம் பண்ணணும், அவங்கள மதிக்கணும். அல்லேலூயா. நீங்கள் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. சாலோம் ராஜாவுடைய மகனுடைய நிலைமை பாருங்க. 6ஆம் வசனம். அப்பொழுது ராஜாவாகிய ரெகொபெயாம் தன் தகப்பனாகிய சாலமோன் உயிரோடு இருக்கையில் அவன் சமூகத்தில் நின்ற முதியோரோட ஆலோசனை பண்ணி, அவன் சமூகத்திலே நின்ற தகப்பனுடைய ஸ்தானத்திலே நின்ற முதியோருடைய ஆலோசனையை இந்த ஜனங்களுக்கு மறு உத்தரவு கொடுக்க நீங்கள் என்ன யோசனை சொல்லுகிறீர்கள் என்று கேட்டான். அதற்கு அவர்கள் நீர் இன்று இந்த ஜனங்களுக்கு சேவகனாகி அவர்களுக்கு இணங்கி
அதாவது ரெகோபே நீங்கள் அந்த 6, 8, 13 வசனங்களை வாசிக்கும் போது ரெகோபேயாம் சாலோம் ராஜாவுடைய மகன். சாலோம் ராஜா இறந்த பிறகு இவன் ராஜாவாகிறான். அப்போ ஜனங்க எல்லாம் வந்து சொல்றாங்க, உங்க அப்பா எங்களுக்கு வரியெல்லாம் கூட்டிட்டாரு, கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, அதனால நீ கொஞ்சம் வரியெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கப்பா, கொஞ்சம் பார்த்துக்க, அப்படி இப்படின்னு இருந்து நாங்கள் உன் பக்கம் நிற்போம். எப்படி நாங்கள் உங்க பக்கம் நிற்போம், அப்பாவுடைய ஊழியத்திற்கு, அப்பாவுடைய ராஜ்ய பாரத்துக்கு நாங்கள் எவ்வளோ துணையாக இருந்தோமோ அதுபோல் உனக்கு எப்படி இருப்போம், நாங்கள் துணையாக இருப்போம். அதனால் நீ என்ன பண்ண, எங்களுக்கு கொஞ்சம் அந்த வரியெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்க அப்படின்னா, இவன் என்ன பண்ணான்னா, அவங்கள நீங்கள் போங்க 4 நாள் கழித்து வாங்கன்னு சொல்லி அவங்க முதியோராக கூப்பிட்டான். முதியோர் நல்ல ஆலோசனை கொடுத்தாங்க. ஒன்று அவங்கள போச்சோன்னா சொல்லிட்டு கடைசியில் இவனை போல உள்ள வாலிபர்கள்ட்ட போய் ஆலோசனை கேட்டான். இவனை போல உள்ள வாலிபர்கிட்ட போய் ஆலோசனை கேட்டான். வாலிபர்கள் என்ன ஆலோசனை கொடுத்தாங்க படிங்க. அப்பொழுது அவனோட வளர்ந்த வாலிபர் அவனை நோக்கி, உம்முடைய தகப்பன் எங்கள் நுகத்தை பாரமாக்கினார், நீர் அதை எங்களுக்கு லகுவாக்கும் என்று உம்மிடத்தில் சொன்ன இந்த ஜனத்திற்கு நீர் சொல்ல வேண்டியது என்னவென்றால், என் சுண்டு விரல் என் தகப்பனாருடைய எடுப்பை பார்க்கிலும் பருமனாயிருக்கும். இப்போதும் என் தகப்பன் பாரமான நுகத்தை உங்கள் மேல் வைத்தார், நான் உங்கள் நுகத்தை அதிக பாரமாக்குவேன். என் தகப்பன் உங்களை சவுக்குகளினாலே தண்டித்தார். பாருங்க, அவன் அப்படியே சொல்லிட்டு போறான், நான் பாரத்தை அதிகமாக்க, எனக்கு அப்பா உங்களை ஒரு அடி அடித்தா நான் உங்களை 100 அடி அடிப்பேன். எப்படி உங்களுக்கு அப்பா என்ன ஒரு அடி அடித்தா உங்களை நான் எத்தனை அடி அடிப்பேன். ஆனால் கடைசியில் என்னாச்சு, ராஜ்யபாரம் என்னாச்சு, 2ஆ போச்சு, கிழிஞ்சு போச்சு. அநேகருடைய தன்னுடைய நிலைமைகள் அறியாமல், வந்த இடத்த அறியாமல், இன்றைக்கு அநேகர் பேரும் புகழும் வச்சு முதியோருடைய ஆலோசனையை தள்ளி சின்ன பையன்மாருடைய ஆலோசனையை கேட்கும்போது அவனுக்கு ஆலோசனை தான் சொல்லுவான். எப்படி சொல்லுவான், அவனுடைய ஆலோசனை தான் அவன் சொல்லுவான். அதே யோபு புஸ்தகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை படிங்க. யோவன் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். முதியோரிடத்தில் ஞானமும் வயது சென்றவர்களிடத்தில் புத்தியும் இருக்குமே. ஆனா என் உலகம் என்ன சொல்லுது தெரியுமா, அப்போ அவர் வயசாச்சப்பா, அவர் விட்டுரு, எப்படி அவருக்கு வேலையில் அவர் இனி பழைய காலத்தை சொல்லிட்டு இருப்பாரு. அதனால வயசாச்சு விட்டுரு. ஆனா பைபிள் சொல்லுது, அந்த 12ஆம் வசனத்தை படிங்க. முதியோரிடத்தில் ஞானமும் வயது சென்றவர்களிடத்தில் புத்தியும் இருக்குமே. வயது சென்றவரிடத்தில் என்ன இருக்கும், புத்தியும் இருக்கும் அப்படின்னு யோவன் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். அப்போ முதியோரிடத்திலும் வயது சென்றவரிடத்திலையும் ஞானமும் புத்தியும் இருக்கும். அவங்க சொல்றது போல நம்ம கேட்டீங்கன்னா நம்ம என்ன பண்ண முடியும், உருப்பட முடியும். அதை நீங்கள் மனதில் வச்சுக்கிடுங்க. எனக்கு அறிவு இருக்கு, படிப்பு இருக்கு, எனக்கு படபலம் இருக்கு, பணபலம் இருக்கு, நான் அல்லையிலேயே சொன்னால் 100 பேர் பின்னால் அல்லையிலேயே சொல்லுவாங்க, டான்ஸ் ஆட சொன்ன எல்லாம் கொஞ்ச நாளைக்கு. எப்படி கொஞ்ச நாளைக்கு. அப்போ நீங்க முதியோரை கனம் பண்ணாமல் அவங்களிடத்துல காரியங்களை கேட்டு நீங்கள் செய்யாமல் நடக்கும்போது உங்களை தீமையின் தீங்கும் உங்களை துக்கப்படுத்தும். தீமை உங்களை என்ன செய்யும், துக்கப்படுத்தும். ஏன்னா அவன் தான் முதியோருக்கு தான் தெரியும், இன்ன பாதையில போனா அங்க என்ன இருக்கு, தீங்கு இருக்கு, இன்ன பாதையில போனா என்ன இல்லை, தீங்கு இல்லை அப்படின்னு அவனுக்கு தான் தெரியும். இன்றைக்கு அநேகர் முதியோரை புறக்கணிக்கிறாங்க. முதியோர் என்று சொன்னால் பெற்றோர்கள். பெற்றோருடைய ஆலோசனை அநேகர் இன்றைக்கு என்ன செய்றாங்க, புறக்கணிக்கிறாங்க. நான் இதான் நினைச்சிட்டேன் மனதில், அதையா நான் நடத்துவேன். நான் நினைச்சிட்டாமா, அம்மான்னு கூட சொல்ல மாட்டான், மம்மி டேடி நான் நினைச்சிட்டேன், அதையா நான் நடத்துவேன். நீங்க வேணுமானா வாங்க, இல்லைன்னா நீங்க போங்க. நல்லா இருக்காது, நல்லா இருக்குமா, இருக்காது, நல்லா இருக்குமா, இருக்காது. அதனால அதான் யோபு சொல்லும்போது முதியோடத்துல ஞானமும் வயசுன்றத்துல என்ன இருக்கு, புத்தி இருக்கு. அவங்கள நீ புறக்கணிச்சிடாத. வயது சென்றவர் ஆட்சி நீ அலட்சியமா நினைச்சு ஒரு மூலையில ஓரம் கட்டி வாட்ச்மேனா வைக்காத. நீ வாட்ச்மேனா வைக்காத. ஒரு பெரிய லாரி ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கு. பார்த்தா அந்த லாரியில் நிறைய பாரம் வச்சிருக்கிறாங்க.
அந்த பிரிட்ஜுக்குள்ள அந்த பாலத்துக்குள்ள போகும்போது அந்த லாரியுடைய மேல் அந்த இது தட்டுது, ஒரு 2 இன்ச்சு தட்டுது. இப்போ இடையில மாட்டியாச்சு, உள்ள போக முடியாது. அப்போ எல்லாம் வாலிபர்கள் தான், எல்லாம் இன்ஜினியர் தான், அந்த வண்டியெல்லாம் உருவாக்குன எல்லாரும் தான் இருக்கிறான். ஒருத்தன் ஒன்றும் புரியல. சரி, அது தங்க இருந்துட்டு அதில் உள்ள பொருளை எல்லாம் இறக்குனா சின்ன, ஏற்கனவே டிராஃபிக் அப்படி இருக்குப்பா, ஜாமா இருக்கு, இன்னும் என்ன ஐயும் அதெல்லாம் இன்னைக்கு கீழே இறக்குறது பெரிய பாடு அப்படின்னு யோசித்துக்கிண்டு என்ன பண்ணலான்னு ஆவு தள்ளிகள் மண்ணு பார்க்குறான், ஒன்றும் புரியல. ஓரம் ஒரு வயசானவர் இருக்கிறார், முதியவர் வயசான ஒரு ஆள் இருக்கிறார். அவர் என்னப்பான்னு கேட்டார். இப்படியே நல்ல ஒன்றும் இல்லை, அந்த வீல் இருக்குல்ல, ஒரு 2 இன்ச்சு காற்றை இறக்கி விட்டுருங்க, அப்போ தன்னால் பாரு என்ன செய்யும், இறங்குன்னு சொன்னார். யாரு? அந்த ரோட்டு ஓரம் இருக்கிற முதியவர். இவெல்லாம் படித்தவன், நான் யார் தெரியுமோ, பிஇ படிச்சிருக்கிறேன், எம்இ படிச்சிருக்கிறேன், லா காலேஜ் படிச்சிருக்கிறேன். ஐயா, உடைய லா காலேஜும் உன்னை எறும்பு காலேஜும் உடைய பிகாமும் உன்னுடைய இது ஒன்றும் இங்கே செல்லுபடி ஆகாது. ஆமீன். முதியோர்கள் பக்கத்துல இருந்து என்ன செய்ய முடியாது, வர முடியாது. அதை புரிஞ்சுக்க. எனக்கு தாத்தா இருந்தார், அது என்னெல்லாமோ எனக்கு சொல்ல. அப்போவே நான் ரொம்ப சண்டித்தனம் பண்ணுவேன், ரொம்ப தொந்தரவு கொடுப்பேன் எங்கள் தாத்தாவுக்கு. சனி ஞாயிறு போனேன் எங்கள் தாத்தா விட்டு தான் போய் நிற்பேன் விளையாட்டிட்டு. அப்போ அவர் ஒரு நாள் அவருக்கு வயலுக்கு கூட்டிகிட்டு போனார். கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு நெல்லிக்காய் கொடுத்தார். உண்மை சம்பவம், நெல்லிக்காய் கொடுத்தாரு. நைட்டு சாப்பிடுன்னு சொன்னார். சாப்பிட்டேன். சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் கழித்து தண்ணி கொடுத்தாரு, குடின்னு ஒன்னார். முதல்ல எப்படி இருந்து கேட்டார், கசக்குன்னு சொன்னேன். இப்போ எப்படி இருக்கு, இனிப்புன்னு ஒன்று. நீங்கள் நெல்லிக்காய் சாப்பிட்டு தண்ணி குடிச்சு பாருங்கள், எப்படி இருக்கும், இனிப்பாக இருக்கும். அப்போ சொன்னார், முதியோர் சொல் முன்ன கசக்கும், பின்னால இனிக்கும். உனக்கு இப்போ கசப்பாக தான் தோணும். என்ன பண்ண, ரத்த ஓட்டம், உன்னுடைய முறுக்கு, உன்னுடைய படிப்பு, உன்னுடைய கண்ணு. சிம்சோன்ட்டு அவங்க அம்மா அப்பா எவ்வளோ சொன்னாங்கப்பா, உன்னுடைய லைன் வேற, நீ பிரதிஷ்ட பண்ணப்பட்டவன், நீ நசரே விரதக்காரன், நீ போய் தெருவில் கிடக்கிறதெல்லாம் போய் கல்யாணம் பண்ண முடியாது. நான் இப்படி போனேன், திம்னாத்துக்கு போனேன், பொண்ணை கண்டேன். என்னன்னா 1000 பொண்ணு இருக்கத்தான் செய்வான். பொண்ணை கண்டேன், அது நல்ல பொண்ணை கண்டான், அவன் வேசியை கண்டான். வேற கண்டான், வேசியை கண்டான். நான் பொண்ணை கண்டேன், எனக்கு இப்படி பிடிச்சு போச்சு. கடைசியில் அந்த 2 கண்ணை தான் குத்தி எடுத்தாங்க. எதை எடுத்தாங்க குத்தி? 2 கண்ணு தான் போச்சுது. ஆமாம், நல்லா கவனிங்க. பெற்றோரை சந்தோஷப்படுத்தாத, பெற்றோரை கனப்படுத்தாத யாருடைய வாழ்க்கையிலும் தேவனை சந்தோஷப்படுத்த முடியாது. ஆமென். தேவனை என்ன செய்ய முடியாது, சந்தோஷப்படுத்த முடியாது. அதை நீங்கள் மனதில் வைக்கணும். நான் என்னுடைய அப்பா அம்மா ரொம்ப துக்கப்படுத்தி இருக்கிறேன், ரொம்ப வேதனை அடைச்சிருக்கிறேன். இளைவளை நான் யோசிப்பேன், என் தேவன் என்னுடைய பாவத்தை மன்னிச்சிருப்பாரா? என் பாவம் மன்னிச்சு தான் என்ன ரட்சித்தார் இல்லையா? ஆனால் அது எனக்கு ஞாபகம் வருது சில சமயத்தில். எங்கள் அம்மாவை நான் துக்கப்படுத்தினது, அப்பாவை துக்கப்படுத்தினது. என் 18 வயசில் எங்கள் அப்பா இறந்தார். அவர் மரிக்கும்போது 5 நாளைக்கு முன்னே அம்மாட்ட சொன்னார், என்ன 5 நாளையில் நான் இறந்துருவேன், எனக்காக நீ ஜெபம் பண்ணு அப்படின்னு சொன்னார். சரியா 5ஆவது நாள் எங்கள் அப்பா இறந்துட்டார். மரிப்பதற்கு முன்பதாக நாட்கள் எல்லாரும் வரிசையாக நிற்கிறாங்க, சொந்த பந்தங்கள் எல்லாம். ஸ்பூனில் எங்கள் அப்பாவுக்கு தண்ணி விட்டுட்டே இருக்கிறாங்க மரிக்கிற நேரம். அப்போ என்னடா சொன்னாங்க, அப்பாவுக்கு தண்ணி விடுன்னு சொன்னாங்க. அப்பாவுக்கு தண்ணியாவது நீ ஒன்றும் கொடுக்க மாட்டேன், செத்தா ஜாகட்டும்னு யோசிச்சு பாருங்க. செத்தா ஜாகட்டும்னு தண்ணி. இப்போ என்ன ஒரு கேள்வி, அந்த பாவத்தை இயேசு மன்னிச்சிருப்பாரா? ஆனால் எனக்காக எல்லா பாவத்தையும் இயேசு மன்னித்து தான் ரட்சித்தார். அல்லேலூயா. ஆனால் யோசிங்க, அதெல்லாம் ஞாபகம் வருது. இனி ஞாபகம் வந்து என்ன பிரயோஜனம்? அப்பாவை போய் கல்லறையில் போய் எழுப்பி, அவர் எலும்பு கூட போயிருக்காது, எழுப்பி வாங்க அப்பா, உங்களுக்கு நிறைய குடங்கணக்கில் தண்ணீர் ஊற்றுறேன், காவேரியிலிருந்து கொண்டு வரேன், சுமர்ணாவில் இருந்து தண்ணி கொண்டு வரேன், நிறைய ஊற்றுறேன், என்ன வேலை நடக்குமா? வேலை நடக்குமா? அவர் சொல்லுவார், இப்போ உங்கள் அம்மா இருக்கிறாங்கப்பா, அவளுக்கு முதல்ல ஊற்றணும், பிறகு எனக்கு ஊற்று. பிறகு ஒரு பிரயோஜனமும் இல்லை. எனக்கு என்னதோ ஆண்டவர்
சில குடும்பங்கள்ல இன்னைக்கு துக்கப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. பெற்றோரை, மருமக்களை, கணவன்மாரை, வயது முதிர்ந்தவர்களை துக்கப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க அநேகர். யோசிங்க. இப்போ இவன் ஜெபிக்கிறான், என்ன தீமை என்ன செய்யக்கூடாது, தீமை. ஏன்னா இவனுக்கு ஒரு பயம் வந்துச்சு. எப்படி பயம் வந்துச்சு? ஐயோ எங்க அம்மாவை துக்கப்படுத்திட்டனே, அப்படிலாம் எனக்கு பேர் போட்டான், துக்கப்படுத்திட்டனே, அப்போ அம்மாவுக்கு சாபம் என்ன பழிச்சிருமோ, அம்மாவுடைய சாபம் எனக்கு பழிச்சிருமோ, அந்த தீமை எனக்கு வந்துருமோ, தீங்கு வந்துருமோ அப்படின்னு அவன் பயந்துட்டான். பயந்து இப்போ எப்படி ஜபிக்கிறான்? தீங்கன்னை. ஆமா, இயேசு சீசர்களுக்கு சொல்லி கொடுத்தார். மத்தேயு 6:13 படிச்சு பார்த்தீங்கன்னா, இயேசு பரமண்டல ஜெபத்தை சொல்லி கொடுக்கும்போது இதை முக்கியமா சொல்லி கொடுத்தார். படிங்க அந்த வசனத்தை. சோதனைக்குட்பட பண்ணாமல், நீங்கள் சோதனைக்குட்பட பண்ணாமல், எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல், எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் அப்படின்னு ஜெபிங்கன்னு சொல்லி கொடுத்தார். தீமை 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 எங்களை ரட்சித்துக் கொள்ளும். எசேக்கியேல் 7:7 நினைக்கிறேன். தீங்கு வருகிறது, தீங்கு வருகிறது, அது உன்னை நோக்கி வருகிறது. படிங்க 7 கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்ன? கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், தீங்கு வருகிறது, தீங்கு வருகிறது, இதோ ஏகமான தீங்கு வருகிறது, ஏகமான தீங்கு வருகிறது, அது உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இனி அதுக்கு முன்ன வசனம் உண்டு. முடிவு வருகிறது, முடிவு வருகிறது, முடிவு வருகிறது, முடிவு வருகிறது, முடிவு வருகிறது, அது உன்மேல் நோக்கமாய் இருக்கிறது, அது உன்மேல் நோக்கமாய் இருக்கிறது, இதோ வருகிறது, இதோ வருகிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் 2-3 இடத்துல குறிப்பாக சவப்பட்டி செய்வாங்க. என்ன பட்டி? சவப்பட்டி. சவப்பட்டின்னா என்ன? பிரேதத்தை வைக்கக்கூடிய பெட்டி செய்வாங்க. பள்ளியாடி இன்னொரு இடம் உண்டு, உண்ணாமலை ஒரு கடை வந்து ஃபேமஸ். நீங்கள் பாஸ்டம்மாவுடைய பெட்டியை நீங்கள் டிவியில் பார்த்துருக்கலாம். அது நல்ல பெட்டி, அதை நல்லா செய்வாங்க. ஆனால் அந்த அந்த பெட்டி வச்சிருக்கிற இடத்துல இருந்து ஒரு பெட்டி வெளியே போயிடும், அடுத்த பெட்டி எதிர்பார்த்துக்கொண்டே இருக்கும். எப்படி? அடுத்த பெட்டி எதிர்பார்த்துக்கொண்டே இருக்கும். யாருடா வர்றது, யாருடா வர்றது, அடுத்த யார் வர்றதுன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும். அந்த காலங்களில் ஒரு நாள் அப்படி பள்ளியாடியில் அந்த அவர் சவப்பட்டி செய்கிற ஒரு ஆள், அவர் இந்துவானும் தெரியாது, யாருன்னு தெரியல, ஒரு ஊழியக்காட்ட சொல்லியிருக்கிறார், என்னோட பிஸ்னஸ் இப்போ டல் ஆகிட்டுது, அதனால் என் பிஸ்னஸுக்காக ஜெபிங்கன்னு. அப்போ அவரு கேட்டிருக்கிறார், என்ன பிஸ்னஸ்ன்னு? அது சவப்பட்டி செய்கிற பிஸ்னஸ். அடப்பாவி, என்ன பிஸ்னஸ்? சவப்பட்டி செய்கிற பிஸ்னஸ் ஐயா நான் பண்ணுறேன். டெய்லி 2-3 எண்ணெய் என்ன செய்யணும்? செத்தாதான் எனக்கு என்ன வரும்? ஆமாம், ஆஸ்பத்திரியை கட்டி போடுவான் கோடிக்கணக்கில் செலவு பண்ணி. கடைசியில் ஒரு பெட்டு காலியாக இருந்தால் போகிறோம், அங்கெல்லாம் இப்பான், எவனாவது வந்து மாட்டுவான். நான் ரோட்டில் போகிறவனெல்லாம் பிடிச்சி உள்ளே கொண்டு போட்டுருவான். எப்படி? ரோட்டில் போகிறவன் எல்லாம் பிடிச்சி உள்ளே கொண்டு போட்டு ஒரு இன்ஜெக்ஷனை போட்டோம் வாங்கி கிடப்பான். ஒரு வீட்டுக்கு தகவல், ஒரு ஆன்ஜியோ பண்ணால் நல்லா இருக்கு, எப்படி ஆன்ஜியோ பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவான். ஆண்டவர் அந்த அந்த சீசல் சொல்லி கொடுத்தார், தீங்கு உங்களை துக்கப்படுத்தக்கூடாது, தீமையிலிருந்து. அப்போ இவனுக்கு யாபேஸ் ஒரு பயம், எங்க அம்மா என்ன துக்கத்தோடு பெற்றா, அது ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்கும், என் எல்லை விரிவாவதற்கு தடையா இருக்கும். அடுத்தது அதற்கென்னை நான் எங்கள் அம்மாவை என் அப்பாவை துக்கப்படுத்தினேன்னா என் எல்லை வளராது. நம்ம நினைக்கிறோம் அம்மா அப்பாவை துக்கப்படுத்திக்கிட்டா நான் நல்லா இருப்பேன், அப்படிதானே சொல்கிறோம். எங்கள் அம்மா அப்பாவை துக்கப்படுத்தி என்னுடைய இஷ்டத்துக்கு நான் போயிட்டேன்னா நான் எப்படி இருப்பேன்? நல்லா இருப்பேன், நான் நல்லா இருப்பேன். ஒரு பையன் அவங்க சொத்தை விட்டு கேட்குறான், சொத்தை விட்டு கூட தான் பிஸ்னஸ் பண்ணணுன்னு. அவங்க அப்பா அம்மா சொல்கிறாங்கப்பா, உனக்கு
என்ன பிஸ்னஸ் செய்ய போகிற ஒரு பிஸ்னஸ் பேரை சொன்னான். அந்த பிஸ்னஸ் உனக்கு சம்பந்தம் இல்லையப்பா, அதை நீ செய்தா எப்படி? உடனே நான் என்ன சொன்னான் தெரியும் அப்பா அம்மாட்ட? நான் நல்லா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கல. யாரு நான் நல்லா இருக்கிறது? நீ சம்பாதிச்சு சொத்து வாங்கி அதை விற்று செலவு பண்ணா பிரச்சனை இல்லை. இது நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வாங்கி சொத்தை நீ விற்று நீ சாரத்தான் செலவு பண்ணிட்டு கடைசியில் ஒன்றும் இல்லை வந்து நிற்ப. நீ இப்போ என்ன சொல்ற? நான் நல்லா இருக்கிறது உங்களுக்கு முன்னோர் சொல், முதியோர் சொல் முன்ன கசக்கும் பின்னால இனிக்கும். வாலிப பிள்ளைகள் நினச்சிக்கிடுங்க. வாலிப பிள்ளைகள் இந்த செய்தியை யூடியூப்பில் கேட்பாங்க, டிவியில் பார்ப்பாங்க. நினச்சிக்க, உங்கள் அப்பா அம்மாவை துக்கப்படுத்திட்டு நியாயமான துக்கம். எப்படி? அதெல்லாம் துக்கம் என்னன்னா பல நியாயமான துக்கம் பண்ணிட்டு நீங்கள் எங்கே போனாலும் நீங்கள் என்ன செய்ய முடியாது, அது கொஞ்சம் கஷ்டம். சரி, இப்போ தீமை பெரும்பாலும் வர காரணம் என்னன்னா ஒரு மனிதனுடைய பெருமையும் புகழ்ச்சியும் தான். ஒரு மனிதனுக்கு தீங்கு வருவதற்கு பெரும்பாலும் உள்ள காரணம் அவனுடைய பெருமையும் புகழ்ச்சியும் தான். இப்போ பீலமே எடுத்து பாருங்க, அவன் பெரிய தீர்க்கதரிசி. அவனுக்கு புகழ்ச்சியினால ராஜா வர கூட்டிட்டு போட்டான். இவர் சொல்றது, இவர் ஆசீர்வதிக்கிறது ஆசீர்வாதமா இருக்கான். ஐயா பீலையாம் யாரை ஆசீர்வதிப்பானோ அவன் ஆசீர்வாதமா இருப்பான், யாரை சவிப்பானோ அவனை கூட்டிட்டு வாடா. காரணம் இவனுடைய தீர்க்கதரிசன வரம் எங்க வர பண்ணிருக்கு? பாலாக் ராஜாவோட வர போயாச்சு. ராஜா அரண்மனையில் பேசப்படுது இவனுடைய ஊழியத்தை பற்றி, ஊழியத்தை பற்றி, பீலையாமுடைய ஊழியத்தை பற்றி ராஜா அரண்மனையில் பேசப்படுது. அப்ப ராஜா சொல்ல முதல்ல தூக்கிட்டு வான்னு சொல்றான். அவன் என்ன செய்? தூக்கிட்டு வா. அவனுக்கு என்ன கொடுக்கணுமோ கொடுக்கலாம், என்ன கேட்டாலும் கொடுக்கலாம், தூக்கிட்டு வா. ஆமேன். இவன் பேர் போனாரு. இப்போ என்னாச்சு? அவன் சவாரி பண்ணுன கழுதை என்னாச்சு பாருங்க. கழுதை தூதனை காணுது, இவனுடைய கண்ணு குருடா இருக்கு. அதான் கடைசியில் சொல்றான், கீழே விழுகையில் கண் திறக்கப்பட்டவன் சொல்றான். எப்ப கண்ணு திறக்கப்பட்டுதான்? நான் கீழே விளைச்சில என் கண்ணு திறக்கப்பட்டது. நான் கேட்கிறேன், கீழே விழுந்த போது கண்ணு திறந்த என்ன பிரயோஜனம்? கீழே விழாதே இருக்க கண்ணு திறக்கணும். ஆமேன். நீ கீழே விழாம இருக்க உன் கண்ணு என்ன செய்யணும்? திறக்கணும். கீழே விழுந்ததுக்கு பிறகு கண்ணு திறந்த என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆனா அவன் என்ன சொல்றான்? என கண்ணு இப்பதான் திறந்துச்சே, பேரும் புகழும் இருக்கும்போது எனக்கு கண்ணு என்ன செய்யல, திறக்கப்படல, கீழே விளைச்சல தான் எனக்கு திறக்கப்பட்டது அப்படின்னு சொல்றான். பேரு புகழ் நமக்கு அவசியம். ஆனால் அது உங்களை ஆளுகை செய்யக்கூடாது. நீங்க தான் அதை ஆளுகை செய்யணும். ஆமேன். உங்களுக்கு வருகிற பேரையும் புகழையும் நீங்க தான் ஆளுகை செய்யணும். நீங்க தான் அதை கண்ட்ரோல் பண்ணி உங்க கையில தான் வச்சிருக்கணும். அது உங்களை ஆளுகை செய்யக்கூடாது. அங்கதான் உங்களுக்கு ஆபத்து வரும். அது உங்களை என்ன செய்யணும்? கண்ட்ரோல் பண்ணணும். அப்படி நான் எவ்வளவு காரியத்தை உங்களுக்கு தான் சொல்ல முடியும். அப்ப யாபேசு துக்கம் வேதனை உண்டாக்குறவனாக காணப்பட்டான். இது அவனுடைய ஆரம்ப வாழ்க்கை. ஆரம்பத்தில் எல்லாரும் நம்ம எல்லாம் துக்கப்படுத்தினதையாம். பெற்றோரை துக்கப்படுத்தாதவங்க யாரும் இருக்க முடியாது. சண்டை போட்டிருப்போம், பேசியிருப்போம், எல்லாம் செய்திருப்போம். ஆனா போக 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 அதையெல்லாம் மாற்றிட்டோம். அதுபோல இது அவனுடைய ஆரம்ப வாழ்க்கை. நாமும் யாரையாவது துக்கப்படுத்தி, யாராவது, அம்மா அப்பா மட்டும் இல்லை, அம்மா அப்பா ஸ்தானத்தில் உள்ளவங்க, ஆசிரியர், நம்ம படித்து கற்றுக் கொடுக்கிற ஆசிரியர்கள். அந்த காலத்துல எல்லாம் எங்களுக்கு வாத்தியாருக்கு பேர் தெரியாது, ஆனா பட்ட பேர் நிறைய வைப்போம். எப்படி? பட்ட பேர் நிறைய வைப்போம். அந்த பேர் தான் எங்களுக்கு தெரியுமே தவிர அவங்க ஒரிஜினல் பேர் எங்களுக்கு தெரியாது. ஆமா, எங்களை வாயில வாரதெல்லாம் பேரா வைப்போம். கடைசியில் அங்கே போவோம், ரிப்போர்ட் போவோம், இந்த பேர் யார்டா வச்சதுன்னு. கடைசியில் இங்கே ஒரு ஆள் பிடிபடுவார், யாவனா ஒருத்தன். புரியுது உங்களுக்கு?
அப்போது எனக்கு படித்து கொடுத்த டீச்சரு அவங்களுக்கு நாங்கள் ஒரு பேர் வச்சோம். அவங்க அடிக்கடி கண்ணு தூங்கி விழுவாங்க. கண்ணு தூங்கி டீச்சருன்னு எப்படி கண்ணு தூங்கி டீச்சருன்னு பேர் வச்சோம். கடைசியில் நாங்கள் விளையாட்டு நிகழ்ச்சியில் இவங்க வந்துட்டாங்க, டே கண்ணு தூங்கி டீச்சர் வாராட்டான்னு எல்லாம் கிளாஸுக்குள்ளே போகிறோம். உங்களுக்கு காதில் கேட்டதை கூப்பிட்டாங்க. யார் எனக்கு யார் சொன்னது? கடைசியில் என்ன மாட்டி விட்டானுவோம், என்ன மாட்டி விட்டானோ அடிச்சிட்டாங்க. எனக்கு அப்பா அம்மா வச்ச பேர் உனக்கு தெரியுமாடான்னு கேட்டாங்க. உனக்கு என்ன வயசு ஆகுது எனக்கு பேர் வைக்க? உனக்கு பேர் வைக்க உனக்கு என்னடா வயசு ஆகுது, எனக்கு போய் பேர் வைக்கிறியா நீ அப்படின்னு சொல்லி கையில் அடிச்சிட்டாங்க. அது பின்ன அதுக்கு பிறகு நான் ஒரு கருத்தை செய்தேன், அதில் நீங்கள் சொல்லலை விரும்பலை. அப்படிப்பட்ட நான் அதெல்லாம் யோசிப்பேன், அந்த சாபம் நமக்கு இருக்குமோ? என்னுடைய படித்து கொடுத்த ஆசிரியரை நான் துக்கப்படுத்தினேனே, பெற்றோரை துக்கப்படுத்தினேனே, எனக்கு ஆலோசனை சொன்னவங்களை எல்லாம் துக்கப்படுத்தி உசாதனப்படுத்தினேனே, அந்த சாபம் ஒரு வேளை நமக்கு பின்தொடர்ந்துருக்கோ? ஆனால் ஒரு நம்பிக்கை, நம்ம எப்போ ரட்சிக்கப்பட்டோமோ, எப்போ ரத்தத்தினாலே கழுவப்பட்டோமோ, அந்த சாபம் எல்லாம் என்ன இது போச்சு. நமக்காக சாபமாகிய சிலுவையில் இயேசு என்ன செய்தாரு? தொங்கிட்டார். அப்போ அதன் பின்பு செய்த பாவம் தான் என்ன செய்யும்? நம்ம நியாயம் தீர்த்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு ஒன்றுள்ள பாவத்துக்கு ஒன்றும் சம்மந்தம் இல்லை, அது போச்சுது. நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட்ட பிறகு, இயேசுவின் கழுவப்பட்ட பிறகு நம்ம என்ன பாவம் செய்வோமோ அதையும் என்ன செய்யும்? அதுதான் நிற்கும். அப்போ நம்ம ஒரு யாரை துக்கப்படுத்திட்டோம், யாராவது கஷ்டப்படுத்திட்டோம், அவங்கள்ட்ட போய் நம்ம அவங்கள சந்தோஷப்படுத்தணும். சந்தோஷப்படுத்தணும்னா ஒரே ஒரு வழி, அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்பது. என்ன கேட்பது? மன்னிப்பு கேட்க. சார் இல்லை அண்ணா அப்பா என்னை மன்னிச்சுக்கிடுங்க, நான் தவறாக பேசிட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டுட்டா நமக்கு ஒரு நிறைவு, ஒரு சமாதானம் நமக்கு உண்டா. நம்மனால யாரும் துக்கப்படக்கூடாது. ஆமென். நாம் யாரையும் துக்கப்படுத்தக்கூடாது. ஒருவனை துக்கப்படுத்தி ஒருவன் வாழ்ந்தது இல்லைங்க. அவன் வைத்தறிச்சல் நம்ம என்ன செய்கிறோம்? வைத்தறிச்சல் நிற்காதது. அதனால் யாரையும் துக்கப்படுத்தாதுங்க. முதல்ல பெற்றோரை துக்கப்படுத்தாதுங்க. பிறகு உங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியரை துக்கப்படுத்தாதுங்க. அடுத்தது உங்களுக்கு இந்த வாழ்வை கொண்டு வந்தவர்களுக்கு நீங்கள் துக்கப்படுத்தாதுங்க. அடுத்தது உங்களை ஆவிக்குரிய போதனை பண்ணுறாரு, ஆவிக்குரிய தகப்பன் ஊழியக்காரர், அவரை நீங்கள் துக்கப்படுத்தாதுங்க. ஊழியக்காரையை துக்கப்படுத்தாதுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. யாபேசு ஜபிக்கிறார், நான் என் துக்கப்படுத்திட்டேன் எங்கள் அம்மாவை, ஒருவேளை அந்த சாபம் என்ன தொடருமோ, அது தீங்கு எனக்கு வந்துருமோ அப்படின்னு அவன் பயந்து அவன் அறிக்கை பண்ணி, வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார், எல்லையை பெரிதாக்கினார், ஆசீர்வதித்தார். தன்னுடைய சகோதரர்களை விட இவன் யாரா மாறிட்டான்? பேர் பெற்றவனாய் மாறிட்டான். எல்லாம் அவனுக்கு கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. நாம் பெற்றோரே சந்தோஷம். பாருங்க, ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை எடுங்க. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனம். நாம் தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாயிருந்தது. அது அவருக்கு விசனமாயிருந்தது, வேதனையாயிருந்தது. இந்த மனுஷனை நான் படைச்சிட்டனே. இன்னைக்கு அநேக பெற்றோர் தான் சொல்றாங்க, இந்த பிள்ளை நான் பெற்றுட்டனே, இந்த பையனை பெற்றுட்டனே, இந்த பொண்ணை பெற்றுட்டனே, அடங்காத கீழ்ப்படியாத இந்த பொண்ணை இந்த பையனை நான் பெற்றுட்டனே. இதை பெற்ற நேரத்தில் ஒரு உரலை பெற்றிருந்தாலாவது பிரயோஜனமா இருக்குமே, மாவு அரைக்கலாமே. ஒரு வாஷிங் மிஷினை பெற்று போட்டிருந்தாலாவது நல்ல துணி துவைக்கணுமே. இது ஓரளவுக்கும் பிரயோஜனம் இல்லையே, இதை பெற்று போட்டோமே. எல்லாம் சிரிக்கிறத பார்த்தா உங்க பிள்ளைகள் எல்லாம் இப்படி தான் சொல்லுவீங்க போல இருக்கு. யோசிச்சு பாருங்க, நீங்க தேவன் மனுஷனை உண்டாக்குனதற்காக என்ன செய்தாராம்? இருதயத்துக்கு தேவனுடைய இருதயத்தை வசனப்படுத்திக்கிட்டு நம்ம வாழ முடியுமா? நம்ம ஆசீர்வாதமா இருக்க முடியுமா? நல்லா கவனிங்க. நீங்க உங்க பெற்றோரை துக்கப்படுத்தினால், உங்களை போதித்து நடத்தின
உங்கள் பாஸ்டரை, அதாவது ஆவிக்குரிய தகப்பனை துக்கப்படுத்தினால், உலக பிரகாரமாக கல்வி அறிவியை ஊட்டுகிறார்கள் ஆசிரியர்கள், அவர்களை துக்கப்படுத்தினால் என்ன செய்ய முடியாது? ஆசீர்வாதம் இருக்க முடியாது. தேவனை துக்கப்படுத்துற சமம். இப்ப அந்த காலத்து ஜனங்கள் என்ன தேவனை கல்லெடுத்து அறிஞ்சாங்க? இல்லையே, பாவம் செய்து துக்கப்படுத்தினாங்க. நோவாவின் நாட்கள் நடந்தது போல இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. பாவம் செய்து தேவனை துக்கப்படுத்தினாங்க. அல்லது ஆண்டவரை போய் கல்லெடுத்தாங்க ஒண்ணு எரிய ஒண்ணு இல்லை, பாவம் செய்து துக்கப்படுத்தினாங்க. கவனிங்க, ஒரு நாள் ஒரு வாலிப பிள்ளை ஒரு 6 மாசத்துல கல்யாணம் ஆகி அவன் புருஷன் விட்டு போக போகுது. சொல்லுது அவங்க அம்மாவை பார்த்து, அறிவு கட்டத எப்படி அரை பார்த்து. அப்போ 24 வயசு அந்த பொண்ணுக்கு. அப்போ 24 வயது வரை உனக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்து அவங்க தந்தது அவளுக்கு வாயில இருந்து என்ன கேட்டது? அறிவு கட்டதேன்னு. அப்போ அதனால தான் அந்த நாட்களில் இவன் வளர்ந்தா இல்லை இவன் வளர்ந்தா இப்படி தான் கேட்பான்னு தான் கள்ளிப்பாலை கொடுத்து கொன்னாங்க போல இருக்கு. என்ன பால் கொடுத்து? சிலவங்க சொல்றாங்க, அன்னைக்கு கள்ளிப்பால் வச்சோன்ன கொண்டு இருந்தா நீ இப்படி கேட்டிருப்பியா? நீ உன்னை கொல்லாத விட்டது நல்லதா போச்சு. என்ன ஆமா, தப்பா போச்சு. நான் பெரிய தப்பு பண்ணேன் ஐயா என் வாழ்க்கையில. என்ன தப்பு? உன்னை கல்வி யோசிப்பா இருக்குதுங்க. இன்னைக்கு சரியான ஒரு மனம் திரும்பலோட போனோம். போன குட் ஃப்ரைடே அன்னைக்கு நான் சொன்னேன்ல, கணவன் மனைவிக்கு கஞ்சி வாங்கி கொடு, புருஷன் மனைவி கஞ்சி வாங்கி கொடு, ஒன்றுக்கு ஒன்று சண்டை இருந்தால் நீங்கள் முதல்ல போய் கஞ்சி வாங்கி கொடுன்னு. ஒரு பிரதர் வந்து சொல்கிறார் நேட்ட, நான் கஞ்சி கொண்டு வருவான்னு எதிர்பார்த்துருந்தேன், அவ குடிச்சுக்கிண்டு போட்டாள். நீங்க கொண்டு கொடுக்க, நீங்க கொடுக்க வேண்டியதானே, நீங்க கொடுக்க வேண்டியதானே பிரதர் நேட்டான். அது அப்படி நான் கொடுப்பேன், அவ எல்லாம் கொண்டு வரணும் எனக்கு. நான் சொன்னேன், நீங்க எப்படி மரியாதை கொடுக்குறீங்களோ அதுபோல் அவங்களும் மரியாதை கொடுப்பாங்க. இது உங்களை யார் சொல்லி கொடுத்தது? என் பொண்டாட்டி எனக்கு சொல்லி கொடுத்தா. கல்யாணம் பண்ண உடனே பாஸ்டர் அட்வைஸ் தான், எனக்கு நீங்க மரியாதை கொடுத்தா. ஆமா, யோசிச்சு பாருங்க. இல்லைன்னா நீங்க சிறகுடிஞ்ச பறவைகள் தான். ஒன்றும் பல்லவத்துக்கு பக்கமும் போக முடியாது. புரிதவங்களுக்கு இந்த பூகோளத்தை பார்த்துக்கிட்டு இருக்கணும். இந்த கோலம் ஒன்று வச்சிருக்கிறேன் உருட்டி உருட்டி இதையும் பார்த்துக்கிட்டு இருக்கணும், பல்லவம் எங்கே இருக்குன்னு. அப்போ தேவன் தான் பூமியிலே மனுஷனை உண்டாக்குனதற்காக என்ன செய்தாராம்? அவர் இருதயத்துக்கு வேதனையா இருந்தா ஐயா, இதயத்துக்கு வசனமா வேதனை. அப்போ ஒரு தீர்மானம் எடுத்துட்டார், இவங்களை என்ன செய்யக்கூடாது, யாரெல்லாம் என்ன வேதனைப்படுத்தினாங்களோ அவனை வச்சிருக்க கூடாது, அவனை அழிக்கணும். உடனே பார்த்தார், நீதிமான் லிஸ்டே எடுத்தார். அவரும் கண்மூடித்தனம் எல்லாரையும் அழிக்கல. உடனே என்ன எடுத்தாரு? இந்த சபையில் எத்தனை பேர் நீதிமானா இருக்கிறாங்கன்னு லிஸ்ட் எடுத்தாரு. அப்போ ஒரே ஒரு ஆளு தான் நீதிமான். அவர் யாரு? ஒரு ஆளை சொல்லுவீங்களா? அந்த ஒரு ஆளா நீங்க இருக்கணும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. நோவா தான் சீட்டு விழுந்து, நோவா தான் நாட்களிலே நீதிமானாய் உத்தமனாய் இருந்தார். அவனுக்கு கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது, தயவு கிடைத்தது. இந்த வசனத்தை எல்லாம் நீங்க படிச்சு பாருங்க. சும்மா தயவு கிடைச்சிருமா? சும்மா கிருபை கிடைச்சிருமா? நீ இஷ்டத்துக்கு பேசுவ, இஷ்டத்துக்கு நடப்ப, பாஸ்டரை கிண்டல் பண்ணுவ, எல்லாத்தையும் பண்ணுவ. நீ ஊழியக்காரனை கிண்டல் பண்ணுவ, ஊழியக்காரியை கிண்டல் பண்ணுவ, பிரசங்கத்தை கிண்டல் பண்ணுவ, மற்றவங்களுடைய ஜெபத்தை நீ கிண்டல் பண்ணுவ, எல்லாம் பண்ணுவேன். பண்ணி உட்கார்ந்து நீயும் ஜெபம் பண்ணத்தான் செய்கிற, நீயும் ஜெபம் பண்ணத்தான் செய்கிற. அப்போ உங்க ஜெபம் எங்க கேட்கும்? கேட்காது. நீ தேவனை துக்கப்படுத்துகிற காரியம் உடைய வாழ்க்கையில இருக்குமானால் இந்த நிமிஷத்துல அதை விட்டுரு. ஆண்டவர்ட்ட அறிக்கை பண்ணிரு, ஆண்டவரே நான் நம்ம துக்கப்படுத்தி தெரியாம நான் துக்கப்படுத்திட்டேன். தேவன் அறியாத காலங்களிலே எப்படி இருந்தாராம்? காணாதவர் போல் இருந்தார். நீ தேவனை அறியும் முன்ன, சத்தியத்தை அறியும் முன்ன, உபதேசத்தை கேட்கும் முன்ன நீ ஏதோ செய்திருக்கலாம் ஐயா.
ஆண்டவர் அது காணாதவர் போல இருந்தார். இப்ப அப்படி இல்லை. நீ உபதேசத்தை கேட்கிற, சத்தியத்தை கேட்கிற, அதனால இப்ப எனக்கு தெரியாதுன்னு நீ என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா நம்ம இருக்கணும். தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்குனதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார், வேதனைப்பட்டார், துக்கப்பட்டார். இன்றும் அநேக பிள்ளைகள் பெற்றோரை துக்கப்படுத்தி வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறார். அதனால பெற்றோரை என்ன செய்யாதுங்க, துக்கப்படுத்தாதுங்க. அவங்க சொல்லுவாங்க இல்லையா, வாயை கட்டி வயிறை கட்டி உன்னை படிப்பிச்சாங்க ஐயா. வெயில்ல காத்து கிடந்து, நான் ஒரு முறை சென்னையில் ஒரு மீட்டிங் முடிச்சுட்டு ராத்திரி இந்த ராயபுரம் வழியா வந்துட்டு இருக்கிறேன் கார்ல ராத்திரி, பல வருஷத்துக்கு முன்ன. அப்ப அங்க ஒரு டான் பாஸ்கோ ஒரு ஸ்கூல் இருக்கு, ஆர்சி ஸ்கூல் இருக்கு. ராத்திரி 12-1 மணி, நிறைய பேர் கியூல கிடக்குறாங்க, நிறைய பேர் கிடக்குறாங்க. சிலர் சேர் கொண்டு உட்கார வச்சிருக்கிறாங்க, எல்லாம் வயசானவங்க. அப்போ நான் எனக்கு கூட வந்தவர்கிட்ட, என்ன பிரதர் இப்படி அவங்களும் நிறைய இப்படி கிடக்குறாங்க ராத்திரினா, ஐயா நாளை காலையில் 9 மணிக்கு தான் பள்ளிக்கூடம் திறக்கும், அட்மிஷனுக்காக, பிள்ளைகளுக்காக. அந்த ஸ்கூலில் அட்மிஷன் கிடைக்கணும், ரோமங்கத்தில் ஸ்கூல், ஆர்சி ஸ்கூலு, அட்மிஷன் கிடைக்கணும். அதனால பிள்ளைகளுக்காக எப்போ வந்து காத்திருக்கிறாங்க, ராத்திரி 10 மணிக்கு காத்திருக்கிறாங்க கியூவில். வரிசையாக கிடக்கு கியூ. ஆனால் பள்ளிக்கூடம் எப்போ திறக்கும், 9 மணிக்கு மேலே திறக்கும். அதுக்கு பிறகு ஒவ்வொன்றா கூப்பிட்டு கொடுப்பாங்க. அப்படியாக உன்னை படிப்பிச்சது, அப்படியாக உன்னை படிப்பிச்சது. வட்டிக்கு பணம் எடுத்தாக உன்னை படிப்பிச்சது. பக்கத்து வீட்டில் பாத்திரம் விளக்காக உன்னை படிப்பிச்சது. அவங்க கொடுக்குற கொஞ்சம் போல சாப்பாடு அந்த அம்மா சாப்பிடாம, அந்த ஐயா சாப்பிடாம உனக்கு கொண்டு வந்து கொடுத்தாக்கும் உன்னை படிப்பிச்சது. நீ அதை மறக்கக்கூடாது, நீ மறக்கக்கூடாது. நீ போட்டுற சட்டையை மறந்துடாத. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ உடுக்கிற வஸ்திரத்தை மறந்துடாத. இது யாரு கொடுத்தது? நல்லா கவனிங்க. அப்படி பெற்றோரை, குடும்பத்தில் முதியோர்களை, தாத்தா பாட்டிகளை கனப்படுத்தாம, அவங்களுக்கு மரியாதை கொடுக்காம, அவங்கள வாட்ச்மேன் ஆக்கி உங்களுக்கு காவலுக்காய் வச்சு இப்படி பண்ணீங்கன்னு அதில் என்ன இருக்காது, ஆசீர்வாதம் இருக்கவே இருக்கு. நீங்கள் இனிதான் ஒரு பெரிய சப்ஜெக்ட் வரும். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏலியுடைய பிள்ளைகளுடைய நிலம் அங்கே வருது பாருங்க. அந்த 2ஆம் வசனத்தில், 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து 36 வசனம் வரையிலும் நீங்கள் வீட்டில் போய் நல்லா படிக்கணும். வீட்டில் போய் என்ன செய்யணும், நல்லா படிக்கணும். 12ஆவது வசனம் படிங்க. ஏலியின் குமாரர் பேலியாளின் மக்களாயிருந்தார்கள். அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. ஏலியின் பிள்ளைகள் யாரா இருந்தாங்களாம்? ஏலி யாரு? ஆசாரியன். ஆசாரிய ஊழியம் செய்கிறவன், ஆசரிப்பு கூடாரத்திலே கிடக்கிறவன். ஆசாரிய ஊழியம் செய்து அங்கே கிடக்கிறவன் அவன். அவனுடைய பிள்ளைகள் அங்கதான் இருக்கிறான், அவங்களும் ஆசாரிய ஊழியம் தான் செய்கிறாங்க. ஏலியுடைய பிள்ளைகளும் தேவாலயத்தில் கிடக்கிறாங்க, அங்கதான் ஊழியம் செய்கிறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. ஆனா தேவனை அறியாத ஊழியம் செய்கிறாங்க. எப்படி? தேவனை அறியாமல் யாருக்கு ஊழியம் செய்கிறாங்க? தேவனுக்கு ஊழியம் செய்கிறாங்க. தேவனை அறியல, கர்த்தரை அறிகிற அறிவு அவங்களுக்கு இல்லை, தெய்வீக தன்மை அவங்களுக்கு இல்லை. அதனால தான் அவங்கள நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, அங்க போய் பலி செலுத்தக்கூடிய பலி இறைச்சியெல்லாம் என்ன பண்றது, முதன்மையானதை போய் குத்தி கொண்டு வந்து எல்லாம் எடுத்து சாப்பிட வேண்டியது, இஷ்டத்துக்கு பண்ண வேண்டியது. அங்குள்ள பொம்பிள்ளைகளை அங்கே போக முடியாது ஆலயத்துக்கு, பாலின வன்முறை செய்கிறது. ஆனால் என்னதான் செய்கிறாங்க? அவளுங்க என்னதான் செய்கிறாங்க? ஊழியம் தான் செய்கிறாங்க. ஆனால் என்ன ஊழியம்? தேவனை அறியாத ஊழியம். போட்டிருக்கிற சட்டை அது, ஆசாரிய வஸ்திரம் அது, உடுக்கிற ஆகாரம் என்ன, பாக்கெட்டில் இருக்கிற பணம் அது, ஊழியத்தில் உள்ளது.
எது? ஊழியத்தில் உள்ளது. ஏலியின் குமாரர் பேலியாளின் மக்களாயிருந்தார்கள். அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. ஏலியின் பிள்ளைகள் கர்த்தரை அறியாமலே ஆசாரிய ஊழியம் செய்து கொண்டு வந்தாங்க. அநேகர் இன்னும் தேவனை சரியா அறியாமையே ஆண்டவருக்கு ஊழியம் செய்வாங்க. ரட்சியப்பட்டியா? ரட்சிப்புன்னு ஒன்று இருக்கான்னு கேட்பாங்க. பரிசுத்தையை பற்றியா? சொல்லி இருக்கிறேன் இப்போ வரையும் சொல்லுவாங்க. இப்படி புக் பண்ணி வச்சிருக்கு, அது லாரியில் வரையும் சொல்லுவாங்க. அப்படியா? பாவம் மன்னிப்பு நிச்சயம் உண்டா? அதெல்லாம் பிறகு பார்த்துக்கலாம். ஆண்டவர் இரக்கம் உள்ளவர். ஆண்டவர் இரக்கம் உள்ள. ஆதி காலத்தில் ஆர்சிகாரங்க அந்த காலத்தில் பாவச்சீட்டை விற்றாங்க. எப்படி? ஒரு மன்னர் காலத்தில் பாவச்சீட்டு விற்றாங்க. அது கொஞ்சம் வாங்கி வச்சிருக்கிறேன் பாஸ்டர், அதாச்சும் சார். அப்போ கர்த்தரை அறிகிற அறிவு இருக்கிற மனுஷன் பொல்லாத காரியத்தை செய்ய முடியாது. ஆமென். இவங்க ஏன் பொல்லாத காரியத்தை செய்கிறாங்க? கர்த்தரை அறிகிற அறிவு அவங்களுக்கு வரல, அதனால பொல்லாத காரியத்தை செய்கிறாங்க. ஆசரிப்பு கூடத்திலிருந்து என்ன செய்யணும் தெரியல. ஒருவன் பொல்லாத காரியத்தை அவன் செய்வானானால் கர்த்தரை குறித்த அறிவு அவனுக்கு இல்லை. நீங்கள் ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் யோசேப்பை குறித்து நம்ம பார்க்கலாம். ஐயோ, தேவனுக்கு விரோதமான படிங்க அந்த வசனம். நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். தேவனுக்கு விரோதமான பாவம் செய்வது எப்படி? இவன் கர்த்தரை அறிகிற அறிவை அடைந்து கொண்டான். கர்த்தரை அறிகிற அறிவு ஒருத்தனுக்கு இருக்குமானால் அவன் என்ன செய்ய மாட்டான்? தேவனுக்கு விரோதமாகவும் பாவம் செய்ய மாட்டான், மனிதனுக்கு விரோதமாகவும் பாவம் செய்ய மாட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. மனிதன் என்ன? தன் சகோதரனை பகைக்கிறவன் யாராம்? மனுஷ கொலைபாதகனுங்க. மனுஷ கொலைபாதவன் பலம் போக முடியாது. அப்ப ஏலியின் பிள்ளைகள் நிலைமையை குறித்து அந்த 13ஆம் வசனத்திலிருந்து 17 வசனம் வரை படிக்கலாம், 22ஆம் வசனத்தை படிக்கலாம். இப்ப படிச்சாங்க, நேரம் இல்லை. வேணுமனா கொஞ்சம் வாசிங்களேன். அந்த 13ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம். ஆசாரியர்கள் ஜனங்களை நடப்பித்த விதம் என்னவென்றால், எவனாகிலும் ஒரு பலியை செலுத்தும் காலத்தில் இறைச்சி வேகும் போது ஆசாரியனுடைய வேலைக்காரன் 3 கூறுள்ள ஒரு ஆயுதத்தை தன் கையிலே பிடித்து வந்து அதனாலே கொப்பரையிலாவது பானையிலாவது சருவத்திலாவது சட்டியிலாவது குத்துவான். அந்த ஆயுதத்தில் வருகிறதை எல்லாம் ஆசாரியன் எடுத்துக் கொள்ளுவான். அப்படி அங்கே சீலோவிலே வருகிற இஸ்ரவேலருக்கெல்லாம் செய்தார்கள். கொழுப்பை தகனிக்கிறதுக்கு முன்னும் 22வது வசனத்தை படியம்மா. ஏலி மிகுந்த கிழவனாயிருந்தான். அவன் தன் குமாரர் இஸ்ரவேலுக்கெல்லாம் செய்கிற எல்லாவற்றையும் அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலில் கூட்டம் கொடுக்கிற ஸ்திரீகளோட சயனிக்கிறதையும் கேள்விப்பட்டு அவர்களை நோக்கி, நீங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறது என்ன? நீங்கள் இப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறது என்ன? இந்த ஜனங்கள் எல்லாரும் உங்கள் பொல்லாத நடக்கைகளை சொல்ல கேட்கிறேன். உங்கள் பொல்லாத நடக்கைகளை சொல்ல கேட்கிறேன். என் குமாரரே வேண்டாம். நாம் கேள்விப்படுகிற இந்த செய்தி, நான் கேள்விப்படுகிற செய்தி நல்லதல்ல. கர்த்தருடைய ஜனங்கள் மீறி நடப்பதற்கு காரணமாய் இருக்கிறீர்களே. எனக்கு இந்த வசனம், இந்த வார்த்தை, ஒரு வார்த்தை என்னை ரொம்ப தொட்டுது. கர்த்தருடைய ஜனங்கள் மீறி நடப்பதற்கு காரணம் நீதான்யா. காரணம் நீதான். ஏன் ஜனங்க மீறி நடக்கிறாங்க? காரணம் நீதான். ஆனா ஏலியுடைய உபதேசம் காலம் கடந்த பிறகுதான் ஏலி உபதேசம் பண்றாரு. ஆரம்பத்தில் பண்ணல. எப்போ பண்றாரு? காலையெல்லாம் கடந்த பிறகு. அப்போ இவர்கள் தேவனை ஆராதிக்கும், பலி செலுத்தவும், தேவனை ஆராதிக்கும் ஸ்தலத்தில், பலி செலுத்தும் ஸ்தலத்தில் வாழ்ந்தவர்கள். அங்கு வருகிற காணிக்கை சாப்பிட்டு உடை உடுத்தி வாழ்ந்தவர்கள். விசுவாசிகளுக்கு முன்மாதிரியாய் இருக்க வேண்டிய ஏலியின் பிள்ளைகள். கர்த்தருடைய ஜனங்கள், விசுவாசிகள் மீறி நடப்பதற்கு காரணமானார்கள். என்னன்னா, ஏலி பாஸ்டர், அப்படிதானே? ஏலி பாஸ்டர் தானே? பாஸ்டர் பையனே ஊராட்சி தண்ணி தெரிகிறான், பாஸ்டர் பையனே சிகரெட்டு பிடிக்கிறான்,
பாஸ்டர் பையனே தண்ணி அடிக்கிறான், பாஸ்டர் பையனே ரவுடித்தனம் பண்ணுறான். அப்போ ஏன் நான் விசுவாசி பிள்ளை தானே, அப்போ ஏன் இந்த நான் பண்ணக்கூடாதா? யோசிக்கிறேன்ல. ஏலி ஒரு பாஸ்டர். ஏலி யாரு? ஒரு பாஸ்டர், சீனியர் பாஸ்டர். என்ன பாஸ்டர்? சீனியர். அவன் பிள்ளைகள் எல்லாருக்கும் முன்மாதிரியாய் வாழ்ந்து காட்ட வேண்டிய பிள்ளைகள் எல்லாரும் மீறி நடப்பதற்கு காரணமானார்கள். இவர்களை பார்த்து அவங்க நடக்க ஆரம்பிச்சாங்க. யாரை பார்த்து? இவங்களை பார்த்து அவங்க நடக்க ஆரம்பிச்சாங்க. ஊழியக்காரருடைய யார் ஆனாலும் சரி, எந்த ஊழியக்காரனாலும் சரி, பிள்ளைகள் விசுவாசிகளுக்கு முன்மாதிரியா இருக்கணும். நான் ஒரு பிரபலமான ஒரு ஊழியக்காரனுக்கு பொண்ணு டான்ஸ் ஆடி பாடுது, நல்லா பாடுது, நல்லா தான். ஆனால் தொட தெரியும்படி அந்த துணியை கிழிச்சு போடுறது, இங்கேருந்து கீழே வர கிழிஞ்சுக்கிறாங்க. அதை இப்பளத்த மாடல் நல்லா இருக்குமா? அடுத்த கொஞ்ச நாள் கழிச்சா நிறைய பேர் கீறி போட்டுக்கிட்டே போகிறாங்க. இந்த கீறி விட்டது யாரு? ஒரு நடிகை. கீறி விட்டது யாரு? ஒரு இப்படி கீறி விட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு நடிகை. ஒரு பையனு ஃபேண்ட் வந்து ஒரு 38 இடத்துல கிழிஞ்சு கிடக்கு. ஒரு பையனுடைய ஃபேண்ட் எத்தனை இடத்துல கிழிஞ்சு கிடக்கு? 38 இடத்துல கிழிஞ்சு கிடக்கு. பெண்ணுக்கும் அப்படி தான் கிடக்குது, கிழிஞ்சு தான் கிடக்குது அங்கங்கயா. சொல்லுங்க பார்ப்போம். பேர் இந்த இருக்க பாஸ்டர் இருக்க பிள்ளை, விசுவாசிய பிள்ளை, இந்த பிள்ளை, அந்த பிள்ளை. நம்முடைய பிள்ளைகள் யாராக இருந்தாலும் சரி, மற்ற பிள்ளைகளுக்கு எப்படி இருக்கணும்? மாதிரியாக இருக்கணும். பைபிள் சொல்லுது புருஷனுடைய உடைய ஸ்திரீகள் உடுக்கக்கூடாது, ஸ்திரீகளுடைய உடைய புருஷன் உடுக்கக்கூடாதுன்னு பைபிள் சொல்லுது. பைபிள் சொல்லுது. நம்ம என்ன பண்ணுறோம்? பிள்ளைக்கு ஜீன்ஸு பேண்ட்டு, ஜீன்ஸு சட்டை. நான் ஒன்று ஒரு அம்மாட்ட கேட்டேன், ஏன் ஜீன்ஸ் பேண்ட் ஐயா அது துவைக்க வேண்டிய அவசியமே இல்லையா? எப்படி? ஜீன்ஸு பேண்ட்டு துவைக்க வேண்டிய அவசியமே இல்லை, அது போடலாம் 1 மாதம் 2 மாதம். ஒரு பக்கம் உள்பம், அப்புறம் உள்பக்கத்தை திருப்பி அடுத்தது என்ன செய்யலாம்? வெளிப்பக்கம் காணும்படி போடலாம். அப்புறம் 1 வாரம் கழிஞ்சு வெயிலில் கொஞ்சம் காய போட்டுட்டு மடித்து வச்சுட்டு அப்புறம் அடுத்தது பார்த்தா உள்பக்கத்தை வெளியில் கொண்டு வரலாம், வெளிப்பக்கத்தை உள்ளே கொண்டு வரலாம். ஐயா துவைச்ச வேண்டிய அவசியமே இல்லை. பார்த்தீங்களா? ஒன்று சொல்கிறேன், ஒரு விசுவாசி மற்றவங்க மீறி நடக்க நம்ம என்ன காரணமாக அமையக்கூடாது. ஒரு பாஸ்டர் விசுவாசிகள் மீறி நடப்பதற்கு காரணமாக அமையக்கூடாது. அதனால் நல்ல அந்த விஷயத்தில் நல்ல ஜாக்கிரதையாக முன்மாதிரியாக இருக்கணும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வார்த்தை என்ன அப்படியே பிழிஞ்செடுத்தது. கர்த்தருடைய ஜனங்கள் மீறி நடப்பதற்கு காரணமாயிருக்கிறாயே. யோசித்து பாரு. அது மட்டும் இல்லைங்க, அது மட்டும் இல்லை. 17வது வசனம் கடைசி பகுதியை படி. மனுஷர் கர்த்தரின் காணிக்கையை வெறுப்பாய் எண்ணினார்கள். கர்த்தருடைய காணிக்கையை மனுஷர்கள் எப்படி எண்ணினாங்களாம்? வெறுப்பா எண்ணினாங்க. ஏலி கட்ட நிறைய காணிக்கை வரும். இப்ப பார்த்தாச்சுன்னா ஏலி கட்ட ஒண்ணுமே வரல, காணிக்கையே வரல, காணிக்கையே வரல. ஏலிக்கு இப்போ ஒரு பிரச்சனை, என்னடா காணிக்கை வரலையே? காணிக்கை வந்தாதான் என்ன பண்ண முடியும்? ஊழியம் செய்ய முடியும். ஆசாரிய ஊழியம் செய்ய முடியும். அங்கே விளக்க ஏற்றணும், அதுக்கு எண்ணெய் வாங்கணும், எவ்வளோ வேலைகள் இருக்குது, எவ்வளோ பணச்செலவு இருக்குது. ஜனங்க காணிக்கை யாரும் கொடுக்கல. ஏன் கொடுக்கல? ஏன் கொடுக்கல? நம்ம காணிக்கை கோட்டை அவன் பையன் சுற்றின்னு தெரியான், பிடி பிடிச்சுன்னு தெரியான், சிகழ் பிடிச்சுன்னு தெரியான், காரில் சுற்றுறான், அங்கே சுற்றுறான், இங்கே சுற்றுறான். நம்ம கொடுக்கணுமா? நம்ம நிறுத்திடுவோம். வெறுப்பா எண்ணிட்டாங்க, காணிக்கை கொடுக்குறத நிறுத்திட்டாங்க. காணிக்கை கொடுத்து நிறுத்தினா என்ன தடைப்படும்? ஊழியம் தடைப்படும். பிசாசுடைய நோக்கம் என்ன? ஊழியத்தை தடைப்படுத்துறது. அது யாரை பிடிச்சாவது ஊழியம் என்ன செய்யணும்? தடைப்படணும். அதுக்கு தான் பிசாசு தந்துடும். அல்லேலூயா. காணிக்கை வெறுப்பான்ற சபை காணிக்கை வெறுக்கிறவனுக்கு அடுத்த சபைக்கு மேலே வெறுப்பு வந்துடும். ஆமாம், சபையில் அன்பு இருக்கிறவன் தான் காணிக்கை கொடுப்பான். சபையில் எவன் ஒரு அன்பு வச்சிருக்கிறானோ, சபையையும் பாஸ்டரையும் எவன் நேசிக்கிறானோ அவன் தான் என்ன கொடுப்பான்? காணிக்கை கொடுப்பான். இப்போ சபைக்கு இவன் காணிக்கை வெறுப்பு வந்துச்சு, சபையில் வெறுப்பு வந்துடும். சபை கொடுக்க மாட்டான். ஊழியத்தின் மீதும் வெறுப்பு வரும். பிறகு அங்கே இருக்கிற விசுவாசிகளை கண்டாலும் வெறுப்பு வந்துடும்.
இந்த ஜனங்களுக்கு சபையின் மீதும் ஊழியத்தின் மீதும் ஜனங்களுக்கு இருந்த ஆர்வம் குறைய ஆரம்பித்தது. ஏலியின் காலத்துல இருந்த ஆர்வம் என்ன இதுட்டு உற்சாகம் குறைஞ்சது. ஆர்வம் இல்லை, இப்போ ஊழியத்தில் ஆர்வம் இல்லை, ஜெபத்துக்கு ஆர்வம் இல்லை, பைபிள் படிக்கிறதுல ஆர்வம் இல்லை, சபை கூடுதலுக்கு ஆர்வம் இல்லை. நல்லா கவனிங்க. அதனால் ஜனங்கள் கொடுப்பதிலும் ஊழியத்தில் பங்கு பெறுவதிலும் உள்ள ஆர்வம் குறைந்து முற்றிலும் சபை கூடுதலை வெறுத்து விட்டார்கள். ஆமென். முற்றிலும் சபை கூடுதலை வெறுத்து விட்டார்கள். 24வது வசனம் படிங்க. என் குமாரரே வேண்டாம், என் குமாரரே வேண்டாம், நான் கேள்விப்படுகிற இந்த செய்தி நல்லதல்ல. கர்த்தருடைய ஜனங்கள் மீறி நடக்கிறதற்கு காரணமாய் இருக்கிறீர்களே. கர்த்தருடைய ஜனங்கள் மீறி நடக்க காரணமா இருந்த மீறி நடந்தா ஒழுக்கக்கேடாய் நடக்க, கர்த்தருடைய ஜனங்கள் ஒழுக்கக்கேடாய் நடப்பதற்கு நீங்கள் அல்லேலூயா. 22 முதல் 25 வசனம் வரை படிங்க. ஏலி மிகுந்த கிழவனாயிருந்தான். அவன் தன் குமாரர் இஸ்ரவேலுக்கெல்லாம் செய்கிற எல்லாவற்றையும் படிங்க. அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலில் கூட்டம் கூடுகிற ஸ்திரீகளோடு, அதாவது என்ன சொல்றாங்கன்னா, ஏலியுடைய பிள்ளைகள் ஆரம்பத்தில் இதை தப்ப இவன் காதுக்கு வந்தபோது அதை என்ன செய்யல, அவன் பெருசா எடுக்கல, சரி அதாவது அவன் அப்பவே சரி பண்ணி இருக்கணும். என்ன சரி பண்ணி இருக்கணும்? ஒன்னில் தூக்கி போட்டு 2 உதைச்சு ஆசாரிய ஊழியத்திலிருந்து எடுத்திருக்கணும். முதல்ல அங்கேயே பிடிச்சி உறிஞ்சி வச்சிருந்துருக்கணும், அங்கேயே வச்சுட்டு போடான்னு. ஆனா இவன் என்ன செய்யல, நாளைக்கு பிள்ளை வளருவான், பிள்ளை வர சின்ன பையன் தானே, ஆரம்பம் தானே, போ நல்லா போகும் அப்படின்னு நினைச்சாங்க. ஆரம்பத்தில் அவன் கண்டுகொள்ளல. ஆனா இப்ப எல்லாம் முடிஞ்சு கத்தரிக்காய் முற்றி கடத்தெருவுக்கு வர நேரத்தில் ஆலோசனை சொன்னா எப்படி? அப்படிதானே, கத்தரிக்காய் முற்றி கடைத்தெருவுக்கு வந்தாச்சு. இப்ப ஆலோசனை சொல்லி என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் இல்லை. அப்போ மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதேயுங்கள், உங்கள் முத்துக்களை பன்றிகள் முன் போடாதேயுங்கள். போட்டால் தங்கள் கால்களால் அவைகளை மிதித்து திரும்பிக் கொண்டு உங்களை பீறி போடும். சரி, இது அடுத்த வாரத்திலே நாம் சந்திக்கலாம்.